அனைவருக்கும் வணக்கம். ஆன்மாக்கள் அனைத்தும் பராபரத்தில் ஒடுக்கம் பெற்றிருக்கின்றன. பராபரமே அனைத்து ஆன்மாக்களாகவும் பரிணமித்து காணுகிறது. அப்படி பராபரத்தினுடைய தொடர்பாகவே இருக்கக்கூடிய மனிதன் மாத்திரம் தான் ஏதோ எதற்கும் சம்பந்தம் இல்லாதவனைப் போல ஒரு மாய உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மாயையிலிருந்து அவனை மீட்டெடுத்து நற்கதி பெறச் செய்வதற்காக எண்ணற்ற ஞானிகள் சித்தகுருமார்கள் இப்பூவுலகில் அவதரித்தார்கள். அப்படி அவதரித்தவர்களிலே திரு அருட்பிரகாச வள்ளலார் முதன்மையான இடத்தை பெறுகிறார் என்றால் அது மிக இல்லை. அருட்பிரகாச வள்ளலார் வார்த்தையாலேயே சிறந்த நூல் என்று வர்ணிக்கப்பட்ட கண்ணுடைய வள்ளல் என்கிற உன்னத ஞானி ஒருவர் இயற்றிய ஒழிவில் ஒடுக்கம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்நூற்தொகுப்பிலே விரத்தி விளக்கம் என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த சில நல்ல கருத்துள்ள பாடல்களை பார்த்து வருகிறோம். உண்மையான துறவு என்பது எது? இன்று துறவை பற்றி பேசாதவர்கள் இல்லை. குடும்பத்தை விட்டு மனைவி மக்களை பிரிந்து உற்றார் உறவினரை பிரிந்து துறவியாக காஷாயம் போன்று ஊர் சுற்றி கொண்டு பசி வந்த போது 10 வீட்டிலே இறந்து உண்பதுதான் துறவு என்று பலரும் கருதி இருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. உண்மையான துறவு என்றால் என்ன என்பதற்கான விளக்கத்தை கண்ணுடைய வள்ளல் தன்னுடைய பாடல்கள் வாயிலாக சொல்லுகிறார். அவற்றை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அறிந்து பற்றி நின்று அழுந்தும் அற்ப அறிவை அறிந்து சுத்தியே பேரறிவாய் நிறைந்து சிவம் தோயாமல் நின்றது போல் தோற்ற முதல் 5 தோயாமல் சுத்த துறவு. உண்மையான துறவு என்பது எது தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை பொய் என்பதை, 5 பூதங்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த உடல் வாழ்க்கை பொய் என்பதை மனதிற்கு சொல்லி புரியப்படுத்துவதுதான் உண்மையான துறவு. அறிந்து பற்றி நின்று அழுந்தும் அற்ப அறிவு. இந்த உலகம் சார்ந்து நாம் கொண்டிருக்கக்கூடிய அறிவு எல்லாமே அற்ப அறிவாகவே ஞானிகளால் சுட்டப்படுகிறது. அறிந்திருக்கிறோம், அறிந்தவற்றை பற்றி நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அது காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தத்தோடு நிம்மதியில்லாத நிச்சயமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவு என்பது அற்ப அறிவாக இருக்கிறது. இந்த அற்ப அறிவுக்குள்ளாகவும் சிந்தித்து சீர்தூத்தி பார்க்கக்கூடிய ஒரு தெள்ளிய அறிவும் இருக்கத்தான் செய்கிறது. நாம் புத்தியை கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறோமே அல்லாது சித்தம் என்கிற அறிவை கொண்டு பார்ப்பதில்லை. புத்தி என்பதும் அறிவுதான். ஆனால் சித்தம் என்பதே பேரறிவாக நின்று இலங்குகிறது. பேரறிவாக இருக்கக்கூடிய சித்தத்தை கொண்டு மனதிற்கு சரியான பாதையை காட்டி புத்தி மற்றும் அகங்காரத்தின் வாயிலாக புலன்கள் வாயிலாக பார்த்த இந்த உலகம் பொய்யானது என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் தெளிவு பெற வேண்டும். இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாது போய்விட்டால் நாம் உண்மையான சிவத்தையும் நம் உள்ளே நிறைந்து நம்மை காத்து கொண்டிருக்கக்கூடிய சிவசக்தியாய வாயு என்கிற தத்துவத்தையும் மறந்துவிட்டவர்களாக மாறிப்போவோம். உண்மையான துறவு என்பது புலன்கள் வழியாக சலிக்கும் மனத்தை தடுத்து நிறுத்துவதுதானே அல்லாது குடும்ப பற்றுக்களை வெறுத்து வெளி உலக வாழ்க்கையிலே மனத்தை செலுத்தி ஊர் சுற்றி கொண்டிருக்கும் தவறான வேடம் என்பது அல்ல. இது பற்றிய விளக்கத்தை எண்ணற்ற சித்தர்கள் சொல்லியிருந்தாலும் இங்கே கண்ணுடைய வள்ளல் புலன்கள் வழியாக செல்லும் வாழ்க்கை அது உன்னை படுகொழியிலே தள்ளிவிடும். நீ உலக வாழ்க்கையிலே இருந்து கொண்டே புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்து, அப்போது நீயும் துறவியாவாய் என்று அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். கூர் இருளின் மின்மினியின் கூட்டம் போல் வாழ்சகத்தை யார் அறிவார்? அந்த அறிவு உதயம் சூரியன் கான். உன் நீழலை கெடுத்த உச்சியிலே ஊனமரச் சொன்னார் அவத்தைகள் 5. 5 விதமான அவத்தைகள் இருக்கின்றன. அவை என்ன? பெரிதாக ஆராய அவசியமில்லை. 5 புலன்கள் வழியாக மனம் சலிக்கிறதே, அதுதான் உண்மையான 5 வகையான அவத்தைகள் என்றாகும். பார்ப்பதால் ஒரு ஆசை, கேட்பதால் ஒரு ஆசை, சுவைப்பதால் ஒரு ஆசை, நுகர்வதால் ஒரு ஆசை, தொட்டறிவதால் ஒரு ஆசை, இப்படி 5 விதமாக இந்த புலன்கள் சார்ந்து பார்க்கக்கூடிய இந்த உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கிறோமே உண்மையில்லாத
பற்றும் பாசமும் அதுதான் உண்மையான அவஸ்தை என்று இங்கே வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். இருளிலே காரிருளிலே நாம் தட்டு தடுமாறியபடியாக சில வேளைகளிலே பயணிக்கிறோம். அப்படி பயணிக்கக்கூடிய வேளையிலே அங்கும் இங்குமாக கூட்டம் கூட்டமாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய மின்மினி பூச்சிகளினுடைய வெளிச்சத்தில் ஓரளவு நமக்கு இந்த உலகம் தெரிகிறது. மின்மினி பூச்சியின் நிலை என்னவோ மிகவும் அற்புதமானது. தனக்கு தேவையான பிரகாசத்தை புறத்தில் எங்கோ தேடிக்கொண்டிருக்காமல் தனக்குள்ளிருந்தே ஒரு பிரகாசத்தை வெளிப்படுத்தி அந்த பிரகாசத்தில் அந்த வெளிச்சத்தில் இறை தேடி பறக்கக்கூடிய ஒரு அருமையான பூச்சி இந்த மின்மினி பூச்சி. இந்த மின்மினி பூச்சிக்கு மாத்திரம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் வந்தது என்று நாம் பல வேளைகளிலே ஆராய்ந்து பார்த்து ஆச்சரியம் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதைவிட மிகச்சிறந்த பிரகாசம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை புரியாமல் இருக்கிறோம். ஆம், நமது கண்கள் காட்சிகளை காணுவதற்கு நம் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசமே ஆதியாகிறது. அந்த பிரகாசம் மழுங்கலான பிரகாசமாக இருக்கிற காரணத்தால் சொற்ப அறிவை நாம் அடைந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கும் ஜீவனுடைய பிரகாசம் வெளிப்படாதபடியாக 7 வகையான மாயத்திரைகள் இருக்கின்றன. இந்த மாயத்திரைகளை அறிவை கொண்டு அகற்றிவிட்டால் அதன் பிறகு தூய பிரகாசத்தை நம்மால் காண முடியும். இந்த பிரகாசத்தை கொண்டு இந்த உலகத்தை பார்க்கும் போதுதான் உண்மையான உலகம் எது என்பது நமக்கு தெரிய வருகிறது. உண்மையான பிரகாசம் நம் உடல் முழுவதும் பரவிவிட்டால் அந்த பிரகாசத்தை தாண்டி ஒளி ஊடுருவிச் செல்கிற காரணத்தால் நிழல் என்பது கீழே விழாது. திரு அருட்பிரகாச வள்ளலார் எப்படிப்பட்ட உன்னத நிலையை பெற்றிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அது காரணமாக அருட்பிரகாச வள்ளலாரின் உடலுடைய நிழல் பூமியிலே விழாது. பார்ப்பவர்கள் இதை கண்டு அஞ்சிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு வெள்ளை வஸ்திரத்தால் தலைவரையிலும் முக்காடிட்டு கொண்டு அந்த வஸ்திரத்தின் நிழல் தரையிலே விழும்படியாக வள்ளல் பெருமகனார் பயணித்துக் கொண்டிருந்தார். இந்த தத்துவங்களை, இதற்கான மார்க்கங்களை எல்லாம் எண்ணற்ற ஞானிகளுடைய நூல்கள் வாயிலாக வள்ளல் பெருமகனார் அறிந்திருந்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். உண்மையிலேயே நமது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய சூரிய பிரகாசம் என்பது உடல் முழுவதும் பரவிவிட்டால், நாமே முழுவதுமாக ஜோதிமயமாக மாறிவிட்டால் அந்த ஜோதிக்கு நிழல் என்பது ஏது? இதைத்தான் இத்திருப்பாடலிலே கண்ணுடைய வள்ளல் நமக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சிக்கிறார். மெய்யாகத் தோன்றிவிடும் பொய்யை விசாரிக்கில் பொய்யாய்ச் சுவர்பாம்பாய் போமன்றி ஐயா தொழிலைச் செய்யில் தானுச் சோரனை போல் தோன்றி கடலப்பறை அறைதல்கான். இந்த உலக வாழ்க்கை மெய்யா பொய்யா என்கிற விசாரணை நமக்குள்ளே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சுவற்றிலே பாம்பை போல ஒரு ஓவியத்தை தீட்டி வைத்திருக்கிறார் தலைசிறந்த ஓவியர் ஒருவர். பார்ப்பதற்கு அச்சு அசலாக உண்மையான உயிரோடு இருக்கும் பாம்பை போலவே அது காட்சி தருகிறது. மனமயக்கம் ஏற்படுகிறது. இது ஓவியமா அல்லது பாம்பா? அருகிலே சென்றால் நம்மை தீண்டி விடுமோ என்கிற அச்சமும் கூட ஏற்படுகிறது. ஆனால் சரியான மனம் அதை அலசி ஆராய்ந்து பார்த்து இது பாம்பல்ல, ஓவியம்தான் என்று புரிந்து கொள்கிறது. அதுபோல இந்த உலக வாழ்க்கை என்கிற மாயை சுவற்றிலே வரைந்திருந்த பொய்ப்பாம்பை போல நமக்கு உண்மைக்கு மாறான காட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த பொய்யான பாம்பை உண்மையான பாம்பு என்று கருதி நாமும் ஏமாந்து இருக்கிறோம். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாத வகையிலும் நமக்கு மன துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் என்பது கருத்து. இங்கே நமக்கு மற்றும் ஒரு வினா வருகிறது. நம்முடைய உடல் ஜோதிமயமாக மாறிவிடும் என்று சொன்னால், இதுவரையிலும் நாம் பார்த்திருந்த இந்த உடலும் உடல் சார்ந்த கருவிகளும் என்ன ஆகும் என்கிற வினாவும் வருகிறது. பராபரம் என்பது ஜோதிமயமாகவே இருக்கிறது. அந்த ஜோதியிலே இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டுதான் சகல உயிர் சீவராசிகளாகவும் மாறியிருக்கிறது. அணுவிலே இருந்து தோன்றிய இந்த உடல் மறுபடியும் அணுவாக பிரிக்கப்பட்டு விட்டால், இந்த நிலை வரும்போது நாம் எதுகாரம் கொண்டிருந்த இந்த உடல் அவசியமற்று போகிறது. உடலுக்குள்ளே நினைவோடு இயங்கிக் கொண்டிருந்த மனம் ஆகிய அனைத்து கருவிகளும் அணுக்களாக இருக்கும். அது காரணமாக இந்த உடல் அவசியமில்லாது போகும். இது மிக மிக உயர்ந்த யோக நிலை என்று கருதப்படுகிறது. இது எல்லோருக்கும் வாய்த்து விடுவதில்லை. நாம் நம்முடைய உடலை உண்மை என்று கருதியிருக்கும் வரையிலும்
அது நமக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒன்று என்கிற புரிதல் இல்லாத ஆகிறது. உண்மையை புரிந்து கொள்ளும் போது இந்த உடல் பொய் என்பது அப்போதுதான் தெரிய வருகிறது. இந்த கருத்துக்களை நம் தலைக்குள்ளே இருக்கும் ஈஸ்வர தத்துவம் பறையடித்து நமக்கு விளக்கிக் கொண்டே இருக்கிறது. நாம் அதை கருதாமல் தவறுதலாக மனத்தை செலுத்தி பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த பயணம் எப்போது முடியும் என்பதே வினாவாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.